இதுதான் வந்து எட்ஜ் ட்ரேடிங்கோட எட்ஜ். இப்போ நம்ம ட்ரேட் பண்ண போகிறது வந்து இதை வச்சு தான் நம்ம ட்ரேட் பண்ண போகிறோம். இவ்வளோ நாள் வந்து நீங்கள் வந்து ஃபுல்லாக பேசிக்ஸ் பார்த்தீங்க. ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்னா என்ன, மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்னா என்ன, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்னா என்ன, சப்ளை அண்ட் டிமாண்ட்னா என்ன, இது எல்லாமே நீங்கள் பார்த்துட்டீங்க. ஓகேவா? இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் மணி கான்செப்ட். இது ஒரு பேர். ஸ்மார்ட் மணி கான்செப்ட்னா என்னன்னா, இப்போ நம்மலாம் வந்து ஒரு ரீட்டைல் ட்ரேடர்ஸ் மாதிரி. நம்மலாம் யாருன்னா இப்போ நம்மள மாதிரி ஆளுங்கலாம் வந்து ரீட்டைல் ட்ரேடர்ஸ். ஓகேவா? ரீட்டைல் ட்ரேடர்ஸ் நம்மலாம் இப்போ நம்மலாம் வந்து ரீட்டைல் ட்ரேடர்ஸ். அப்படின்னா ரீட்டைல் ட்ரேடர்ஸ்னா இப்போ எப்படி ரீட்டைல்னா நம்மளுக்கு தெரியும்ல. எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஒரு பல்காக படுறவங்க வந்து ஹோல்சேலரு, நம்ம வந்து ரீட்டைல்ஸ். அதுலேருந்து கொஞ்சமாக வாங்கி நம்ம பண்ணுறது ரீட்டைலர்ஸ். ஓகேவா? அதுக்கு சரி, பேர் தான் ஓகே நம்ம ஓகே ஓகே ரீட்டைலர்ஸ். இப்போ ஸ்மார்ட் மணி கான்செப்ட் என்னன்னு சொல்லுவாங்கன்னா எஸ்எம்சின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்மார்ட் மணி கான்செப்ட்னா யாருன்னா இந்த பேங்க்கு, அதுக்கப்புறம் பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸு. எழுதிக்கோங்க அதெல்லாம். பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸ்னா அந்த பெரிய பெரிய கம்பெனி இருக்குல்ல, கம்பெனிஸ், பெரிய பெரிய கம்பெனிஸ், ஆமா. அப்புறம் பேங்க்கு, இவங்க எல்லாமே வந்து ட்ரேட் பண்ணுவாங்க. இவங்கெல்லாம் வந்து டெய்லி ட்ரேட் பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க எப்பயுமே. ஓகேவா? இப்போ நம்ம வந்து இந்த நம்மலாம் வந்து ரீட்டைலர்ஸ் ட்ரேட் பண்ற மாதிரி நம்ம ட்ரேட் பண்ணோம்னா மோஸ்ட்லி நம்ம வந்து லாஸ் ஆயிடுவோம். புரியுதா? ரீட்டைலர்ஸ் மாதிரி நம்ம ட்ரேட் பண்ணோம்னா மோஸ்ட்லி நம்ம லாஸ் ஆயிடுவோம். நம்ம எப்படி ட்ரேட் பண்ணோம்னா, இந்த பேங்க்கு, இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ், அவங்கெல்லாம் ட்ரேட் பண்ணுவாங்க. பெரிய பெரிய பேங்க்கு, பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் ட்ரேட் பண்ணுறவங்கள அவங்க பண்ணுற மாதிரி பண்ணணும். ஃபார் அன் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த பேங்க்கு, இந்த பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் எப்படி ட்ரேட் பண்ணுவாங்கன்னா, நம்மள மாதிரி வந்து இந்த 5 10 இல்லை 1000 ரூபா 2000 ரூபா போட்டு பண்ண மாட்டாங்க. இவங்கெல்லாம் வந்து ட்ரில்லியன் பில்லியன் கணக்கில் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக இவங்க தான் வந்து இந்த மார்க்கெட்டை மூவ் பண்ணுறவங்க. இப்போ இப்படி மார்க்கெட் இப்படி 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 மூவ் ஆகுதுன்னா காரணம் யாருன்னா இவங்க தான். இந்த பேங்க்கு, பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸ் தான் காரணம். புரியுதா? இவங்க தான் வந்து மூவ் பண்றவங்க. பேங்க் இந்த ட்ரேடிங்கவே மூவ் பண்றவங்க. இப்போ நம்ம சும்மா சார்ட்குள்ள போனா அப்படி அப்படியே மூவ் ஆகிட்டே இருக்கும். அதுக்கு காரணம் யாருன்னா இவங்க தான் மொத்த அமௌண்ட்டையும் தூக்கி போட்டுருவாங்க. ஏன்னா அவங்க ப்ராஃபிட் பார்க்கணும்ல. இப்போ இப்போ இவங்கள்ட்ட ஒரு 1 பில்லியன் இருக்குன்னா அந்த 1 பில்லியனை வந்து 2 பில்லியனாக மாற்றணும். அப்போ தான் பேங்க்குக்கு வந்து டெபாசிட் பண்ணவங்களுக்குலாம் வந்து ரிட்டர்ன் கொடுக்க முடியும். ஆர்டி போட்டவங்களுக்கு ரிட்டர்ன் கொடுக்க முடியும். இந்த பேங்க்ல சேவிங்ஸ் அக்கௌண்ட் வச்சிருக்கவங்களுக்கு இந்த இன்ட்ரெஸ்ட் கொடுக்க முடியும். எல்லாமே அப்போ தானே கொடுக்க முடியும். எப்படி பேங்க்குக்கு வருமானம்? புரியுதுங்களா? பர்சனல் லோன் கொடுக்குறவங்கலாம் எப்படி கொடுக்குறாங்க? பர்சனல் லோன் கொடுக்குறது பேங்க்ல வந்து நம்ம காசெல்லாம் வாங்கி அவங்க குடுக்கறது இல்ல. அவங்க இது ட்ரேட் பண்ணி தான் அந்த காசை ஆமா, குடுக்குறாங்க. பேங்க்லாம் அப்படிதான் பண்ணுவாங்க. ட்ரேட் பண்ணுவாங்க. அதுக்கு வந்து அவங்க பேர் வந்து எழுதிக்கோங்க. அவங்க பேர் வந்து ஹெட்ஜ் ஃபண்ட் மேனேஜர்ஸ். உங்க பேர் என்ன? பேங்க்ல ட்ரேட் பண்றவங்க பேரா? ட்ரேட் பண்றவங்க பேர் வந்து ஹெட்ஜ் ஃபண்ட். பேங்க்லயா இல்ல எப்படி காமனா பேங்க்ல உள்ளதா? எல்லா இடத்துலயும். நீங்க சும்மா கூகுள்ல போட்டாலே வரும். ஹெட்ஜ் ஃபண்ட் மேனேஜர்ஸ்னா யாருன்னா இவங்க தான். இந்த நம்ம காசெல்லாம் வச்சு ட்ரேட் பண்றவங்க. புரியுதுங்களா? ஓகே ஓகே. இப்போ அதுதான். இப்போ அந்த மாதிரி பெரிய பெரிய பேங்க்கு, பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன் கம்பெனிஸ்லாம் வந்து நம்ம காசை வச்சு ட்ரேட் பண்ணுவாங்க. அவங்க பண்ற காசு எவ்வளோ இருக்கும்னா ட்ரில்லியன் கணக்குல, பில்லியன் கணக்குல இருக்கும். ஸோ அதனால தான் அவங்களால வந்து அவ்வளோ பெரிய மார்க்கெட்டை வந்து மூவ் பண்ண முடியுது. புரியுதுங்களா? ஸோ இப்போ நம்ம எப்படி ட்ரேட் பண்ணணும்னா, அந்த ரீட்டைலர்ஸ் மாதிரி கம்மியாக வச்சு அந்த மாதிரி இந்த ரீட்டைலர்ஸ்னு சொல்லுவாங்க. அது வந்து ரீட்டைலர்ஸ் மாதிரி நம்ம ட்ரேட் பண்ணக்கூடாது. நம்ம எப்படி ட்ரேட் பண்ணணும்னா, இந்த பேங்க்கு, ஹெட்ஜ் ஃபண்ட் அவங்கெல்லாம் எப்படி ட்ரேட் பண்ணுறாங்களோ அது மாதிரி நம்ம ட்ரேட் பண்ணணும். புரியுதா? அது பேர் தான் வந்து ரீட்டைலர்ஸ் மாதிரி நம்ம ட்ரேட் பண்ணா முடிஞ்சு அது வந்து லாஸ் ஆயிடும். லாஸ் பண்ணிடுவோம். புரியுதுங்களா? லாஸ் ஆயிரும். நம்ம எப்படி ட்ரேட் பண்ணோம்னா, இந்த ஸ்மார்ட் மணி, இந்த பெரிய பெரிய பேங்க்கு, பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸ் எங்கே ட்ரேட் எடுப்பாங்கன்னு நம்ம இப்போ அடுத்து கற்றுக்க போகிறோம். அவங்க எங்கே ட்ரேட் எடுப்பாங்களோ அந்த இடத்துல நம்ம ட்ரேட் பண்ணால் தான் நமக்கு வந்து ப்ராஃபிட் ஆக முடியும். இன்னொன்று சொல்ல போகிறேன்னா என்னன்னா, இந்த ஹெட் ஃபண்ட் மேனேஜர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா பெரிய பெரிய காசுலாம் கலெக்ட் பண்ணி, இப்போ பேங்க் உதாரணத்துக்கு ஒரு பேங்க் எடுத்துப்போம். அவங்க வந்து ஒரு ஒரு 2 ட்ரில்லியன் வச்சுருக்காங்க. 2 ட்ரில்லியன் வந்து இந்த ஹெட் ஃபண்ட் மேனேஜர்ஸ்க்கு கொடுப்பாங்க. ஓகேவா? அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த ஹெட் ஃபண்ட் மேனேஜர்ஸ் பொறுத்தவரை எப்படி பண்ணுவாங்கன்னா 2 விதமாக ட்ரேட் எடுப்பாங்க. ஒன்று, நம்மள மாதிரி வெறும் பை மட்டும் எடுக்க மாட்டாங்க. வெறும் பையோ வெறும் செல்லோ அப்படி எடுக்க மாட்டாங்க. ஒன்று பை எடுப்பாங்க, ஒன்று செல் எடுப்பாங்க. புரியுதா? மார்க்கெட் மேலே ஒரே நேரத்துல புரியலையா? ஒரே நேரத்தில் பையும் பண்ணுவாங்க, செல்லும் பண்ணுவாங்க. அவங்க வந்து ஹெட்ஜ் பண்ணிப்பாங்க. அவங்க வந்து அதை டேலி பண்ணிப்பாங்க. இப்போ மார்க்கெட் இங்கே பை பண்ணிட்டாங்க.
பை பண்ணியிருக்காங்க, இங்க பையும் பண்ணிட்டாங்க, அட் த சேம் டைம் இங்க செல்லும் பண்ணிட்டாங்க அவங்க காசு வச்சு. ம். இப்போ மார்க்கெட் மேல போக 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 பை பண்ணதுக்கு ப்ராஃபிட் எட்டிட்டு இருக்கும், செல் பண்ணதுக்கு என்ன ஆயிட்டு இருக்கும், ப்ராஃபிட் அதுவும் ஏறிடுது. லாஸ் ஆயிட்டு இருக்கும். அவங்க என்ன பண்ணிப்பாங்கன்னா அது அப்படியா? அவங்களுடைய பாடு, அவங்க வந்து அதை வந்து என்ன பண்ணிப்பாங்கன்னா இது பண்ணிப்பாங்க, அதை வந்து டேலி பண்ணிப்பாங்க. அது பேர் தான் அவங்க ஹெட்ஜ் ஃபண்ட் மேனேஜர் சொல்லுவாங்க. பட் நம்ம அப்படி நம்ம பண்ண போறது இல்ல. அவங்க எந்த இடத்துல ட்ரேட் எடுப்பாங்க அந்த இடத்துல நம்ம வந்து பை ஆர் செல் ஏதாச்சும் ஒண்ணு நம்ம பண்ணுவோம். புரியுதா? அவங்க எந்த இடத்துல ட்ரேட் எடுக்கிறாங்க தான் நான் இப்போ வந்து உங்களுக்கு சொல்லி கொடுக்க போறேன். ஃபர்ஸ்ட் இந்த கான்செப்ட், ஃபர்ஸ்ட் லிக்விடிட்டி அண்ட் மேனிபுலேஷன் எழுதிக்கோங்க. லிக்விடிட்டி அண்ட் மேனிபுலேஷன் மெயினான கான்செப்ட். லிக்விடிட்டி அண்ட் மேனிபுலேஷன். லிக்விடிட்டி அண்ட் மேனிபுலேஷன். ஒரே நிமிஷம், ஒரே நிமிஷம். மேனிபுலேஷனா? Liquidity and manipulation. Liquidity and manipulation. இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். லிக்விடிட்டினா என்னன்னு பார்ப்போம். லிக்விடிட்டினா இப்போ ரீட்டைல் ட்ரேடர்ஸ் இருக்காங்களே, ஆமா. அவங்களுடைய ஸ்டாப் லாஸ் தான் லிக்விடிட்டி. ஸ்டாப் லாஸ். இப்போ இந்த இடத்துல நம்ம என்ட்ரி எடுத்திருக்கோம். இப்போ ரீட்டைல் ட்ரேடர்ஸ் இங்க என்ட்ரி எடுத்திருக்கான், ஓகேவா? அவன் வந்து இந்த ஹைல வந்து ஸ்டாப் லாஸ் வச்சிருப்பான், டேக் ப்ராஃபிட் இங்க வச்சிருப்பான், ஓகேவா? ஒரு ரீட்டைல் ட்ரேடர், ஓகேவா? இப்போ மார்க்கெட் வந்து இப்படி மூவ் ஆயிட்டு இந்த ஸ்டாப் லாஸ் இருக்குல்ல, இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா லிக்விடிட்டின்னு சொல்லுவோம். ஓகே ஓகே. ரீட்டைல் ட்ரேடர்ஸ் ஸ்டாப் லாஸ் எதுக்கு? அது என்ன புரியல எனக்கு. ஸ்டாப் லாஸ்னா இப்போ இங்க என்ட்ரி எடுத்திருந்தா இங்க ஸ்டாப் லாஸ் வச்சிருப்பாங்கல்ல, புரியுதா? அதை சொல்றேன். ரீட்டைல் ட்ரேடர்ஸ் பத்தி பேசுறேன் நான். ரீட்டைல் ட்ரேடர்ஸ், இப்போ ரீட்டைல் ட்ரேடர்ஸோட ஸ்டாப் லாஸ் தான் நம்ம என்ன சொல்லுவோம், லிக்விடிட்டின்னு சொல்லுவோம். மச்சான் மச்சான் திரும்ப பஸ்லன்னு சொல்லுவாங்க. இப்ப லிக்விடிட்டிக்கு அர்த்தம் என்னன்னா, ரீட்டைல் ட்ரேடர்ஸ் இருக்காங்கல்ல, ரீட்டைல் ட்ரேடர்ஸோட ஸ்டாப் லாஸ். இப்போ இங்க என்ட்ரி எடுக்கிறாங்க ரீட்டைல் ட்ரேடர். இப்போ நான் ஒரு ரீட்டைல் ட்ரேடர்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து ஒரு குருட்டாம்பக்கில் என்ட்ரி எடுக்கிறேன், ஏதாச்சும் ஒரு ஹைல பை போகும் அப்படி போகும்னு சொல்லி நான் என்ட்ரி எடுக்கிறேன். என்ட்ரி எடுத்து ஸ்டாப் லாஸ் இங்க வச்சிருப்பேன், ஓகேவா? சரி. ஸ்டாப் லாஸ் இங்க வச்சுட்டு என்ட்ரி இங்க எடுத்திருப்பேன், டேக் ப்ராஃபிட் இங்க வச்சிருப்பேன். ஆனா மார்க்கெட் என்ன பண்ணுவோம்னா, இந்த ஹை இப்படி போயிட்டு இந்த ஸ்டாப் லாஸை கலெக்ட் பண்ணிட்டு தான் டிபி போகும், புரியுதா? இது யார் இந்த மாதிரி பண்றது? ரீட்டைல் ட்ரேடர்ஸ். மார்க்கெட் மூவ் ஆகுறது யார் பண்றதுன்னு கேக்குறேன். ரீட்டைல் ட்ரேடர்ஸ் தான். மார்க்கெட் மூவ் ஆனது ஃபண்ட்ல ஹெட்ஜ் ஃபண்ட் மேனேஜர்ஸ் பண்றாங்க. ஸ்மார்ட் மணி கான்செப்ட், ஹெட்ஜ் ஃபண்ட் மேனேஜர் இல்ல, ஸ்மார்ட் மணி கான்செப்ட்ஸ், எஸ்எம்சி. பேங்க், பெரிய பெரிய ஹெட்ஜ் ஃபண்ட், பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸ், அவங்க தானே மார்க்கெட் மூவ் பண்றவங்க. அவங்களுக்கு தெரியும் இந்த ரீட்டைல் ட்ரேடர்ஸ் எங்க வந்து ஸ்டாப் லாஸ் வச்சிருக்காங்க, அவங்களுக்கு தெரியும். இப்போ நம்மளும் அது மாதிரி அவங்க எங்க வச்சிருப்பாங்கன்னு சொல்லி இப்போ அடுத்து நம்ம பார்க்க போறோம், ஓகேவா? இப்போ இது புரிஞ்சா, இந்த கான்செப்ட் புரிஞ்சா? புரிஞ்சுல? ஒரே நிமிஷம். நீ வந்து இது வந்து செல் கான்செப்ட் வச்சிருக்கியோ? இது செல் கான்செப்ட். செல் பண்ற கான்செப்ட். பை கான்செப்ட் அதே சேம் தான். இங்க நம்ம பை பண்றோம்னா இங்க நம்ம ஸ்டாப் லாஸ் வச்சிருப்போம், இங்க டேக் ப்ராஃபிட் வச்சிருப்போம். ஆனா மார்க்கெட் என்ன பண்ணும், இந்த ஸ்டாப் லாஸ் எடுத்துட்டு தான் டேக் ப்ராஃபிட் போகும். ஏன்னா இது ரீட்டைலோடைய என்ட்ரி. இது ஸ்மார்ட் எஸ்எம்சி, ஸ்மார்ட் மணி, இந்த பேங்க், அவங்களுக்குலாம் தெரியும் எங்க ரீட்டைல் ட்ரேடர் ஸ்டாப் லாஸ் வச்சிருப்பாங்க, எங்க என்ட்ரி எடுத்திருப்பாங்க, அவங்களுக்கு தெரியும். இப்போ அவங்க எங்க வச்சிருப்பாங்க, இந்த ரீட்டைல் ட்ரேடர்ஸ் எங்க வச்சிருப்பாங்கன்னு சொல்லி அடுத்து நம்ம வரக்கூடிய இதுல பார்க்க போறோம். புரியுதா? இது புரியுதா? ஸ்டாப் லாஸை எடுத்துட்டே போகும், ஸ்டாப் லாஸ் தொட்டுட்டு போகும், ஸ்டாப் லாஸை எடுத்துட்டு போகும். ரீட்டைல் ட்ரேடர்ஸ் மாதிரி நம்ம ட்ரேட் பண்ண மாட்டோம். அவங்க வந்து எங்க வச்சிருப்பாங்கன்னு நான் சொல்ல போறேன். இப்போ அடுத்த ஒரு இதுல வந்து அவங்க எங்க நம்ம வச்சிருப்பாங்க, அவங்களோட ஸ்டாப் லாஸஸ்லாம் எங்க இருக்கும், அவங்க எங்க என்ட்ரி எடுப்பாங்க, அங்கதான் நம்ம வந்து இப்படி பண்ணும். அதை நான் இங்க அடுத்து சொல்லி தர போறேன். இது புரிஞ்சுல? புரிஞ்சு. இப்போ நம்ம கொஸ்டின் வரும், எப்படி அவங்க எங்க ஸ்டாப் லாஸ் வச்சிருப்பாங்க நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்போ அதுதான் நம்ம பார்க்க போறோம். இப்போ ஈக்குவல் ஹைஸ் அண்ட் லோஸ்.
இதுல எதுவும் புரியுதா? ஈக்குவல் ஹைஸ் அண்ட் லோஸ். இப்போ கேண்டில் ஸ்டிக் இருக்குன்னா இது பாடி, இது விக்கு. இப்போ 2 கேண்டில் இருக்கு. இது என்னது? விக்கு. விக்கு. இது ஹை, கீழ இது ஹை, இது லோ. இது லோ. லோ. இது ஹை, இது லோ. இது லோ. ஓகேவா? இப்போ நான் இதுக்கு ஈக்குவல் ஹை ஈக்குவல் லோஸ்னா உங்களுக்கு எதுவும் புரியுதா? ஈக்குவல் ஹை ஈக்குவல் லோஸ்னா என்னன்னு தெரியுது? அது ரெண்டுமே ஹை ஈக்குவலா இருக்கு. மேல விக்கு ரெண்டுமே சேமா இருந்தா ஈக்குவல் ஹைஸா? 2 கேண்டிலோடைய விக்கு வந்து விக்கும். சேமா இருக்கிறது வந்து ஈக்குவல் ஹைஸ். ஈக்குவல் ஹைஸ். 2 கேண்டிலோடைய லோ வந்து ஒட்டுக்கா சேமா இருக்குது ஈக்குவல் லோஸ். இது வந்து உங்களுக்கு எப்போ இதெல்லாம் வந்து கொஞ்சம் அட்வான்ஸா நீங்க பழக பழக தான் தெரிய வரும். இப்போ சார்ட்ல இப்போ எக்ஸாம்பிள் காட்டுறேன். எக்ஸாம்பிள் சார்ட்ல காட்டுறேன். ஈக்குவல் ஹை ஈக்குவல் லோஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். இப்போ ஈக்குவல் ஹை ஈக்குவல் லோஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். இப்போ பாத்தீங்கன்னா இப்போ இங்க ஒரு ஈக்குவல் ஹைஸ் எங்க இருக்கு பாப்போம். இப்போ நான் ஒரு ஈக்குவல் லோஸ் காட்டுறேன். இங்க தெரியுதா ஈக்குவல் லோஸ்? ஒட்டுக்கா ஒரே இது சேமா இருக்கா? ஈக்குவல் லோஸ். ஈக்குவல் லோஸ் இது. இப்போ ஈக்குவல் ஹைஸ் காட்டுறேன். புரியல. எங்க இங்கிட்டு காட்டிட்டு இருக்கியா? புரியல, கேட்கல. பக்கத்துல பார்க்காம அந்த ஒரு லைன் நம்ம கட் பண்ணுவோம்ல, அது தூரத்துலயும் பார்க்கலாம். இப்போ இங்க ஒரு ஈக்குவல் ஹைஸ் இருக்கு பாருங்க. இங்க ஒரு நல்ல உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு இங்க நல்ல ஒன்று இது இருக்கு. ஓகேவா? இப்போ ஈக்குவல் ஹைஸ் இருக்கா இங்க? இப்போ இந்த 2 கேண்டில் மட்டும் பார்த்துக்கோங்க. இந்த 2 கேண்டில் மட்டும் இந்த 2 கேண்டில் ஈக்குவல் ஹைஸா? அதே மாதிரி ஈக்குவல் லோஸ் இருக்கா? இப்போ இங்க ஒரு ஈக்குவல் லோஸ் இங்க இருக்கா? இங்க ஒரு ஈக்குவல் லோஸ் இருக்கா? ஈக்குவலாவே இருக்கும். கொஞ்சம் தூரத்துக்கு கொஞ்சம் அப்படியே ஈக்குவலா இருக்கும்னு அவசியம் இல்லை. ஆனா கிட்டத்தட்ட கொஞ்சம் ஈக்குவலா இருக்கும். பாருங்க, எல்லாம் ஈக்குவலா இருக்கா? இங்க கொஞ்சம் ஈக்குவலா இருக்கா? கொஞ்சம் கிட்டத்தட்ட இதெல்லாம் லோஸ், இதெல்லாமே லோஸ். புரியுதா? ஒரே நிமிஷம். இதெல்லாம் லோஸ். இது எங்க மச்சான்? புரியல மச்சான். லோஸ் வந்து வீக் வந்து லைட்டா கொஞ்சம் அதிகமா. ஓகே ஓகே. இதெல்லாமே லோஸ். இதெல்லாம் என்னது? ஹைஸ். புரியுதா? லைட்டா முன்ன பின்ன வந்தாலும் இதான். முன்ன பின்ன வந்தாலும் ஓகே தான். பட் நான் இப்போ சொல்றது என்னன்னா ஈக்குவல் ஹை ஈக்குவல் லோஸ் பத்தி சொல்றேன். இதெல்லாம் ஹைஸ் அண்ட் லோஸ் நான் சொல்றேன். ஈக்குவல் ஹைஸ்னா கொஞ்சம் ஒரேடியா அந்த பாருங்க, ரெண்டுமே ஒரே லைன்ல டேப் ஆயிருக்கு பாருங்க. ஈக்குவல் ஹைஸ் தெரியுதா? இங்க தெரியுதா? ரெண்டுமே ஈக்குவலா டேப் ஆயிருக்கா? இது பேர் வந்து ஈக்குவல் ஹைஸ் ஈக்குவல் லோஸ். அப்படி இருக்கா? ஓகேவா? ஈக்குவல் ஹைஸ் ஈக்குவல் லோஸ் புரியுதா? இங்க பாருங்க, ஈக்குவல் ஹைஸ் இந்த மாதிரி இங்க பாரு. இப்போ அபுல் இதெல்லாம் வந்து இது ஃபர்ஸ்ட் நான் உனக்கு சொல்றேன். இதெல்லாம் என்னது? ஹைஸ். இது லோ, இது ஹை, இது லோ, இதெல்லாம் தெரியும்ல? அது தெரியுது. இப்ப இதுல வந்து ஈக்குவல் ஹைஸ் ஈக்குவல் லோஸ்னா இப்போ 2 கேண்டிலோட ஹைஸ் வந்து சிமிலரா சேமா இருக்கும். சரி. ஓகேவா? 2 கேண்டிலோட ஹைஸ் சிமிலரா சேமா இருக்குது பேர் வந்து ஈக்குவல் ஹைஸ். கீழ சேமா இருக்குது ஈக்குவல் லோஸ். ஈக்குவல் லோஸ்ங்கறல அது கொஞ்சம் தள்ளி இருந்தாலும் பிரச்சனை இல்லையா? தள்ளி இருந்தாலும் பிரச்சனை இல்ல. ஆனா ஒட்டுக்கா இருக்கிறது ஈக்குவல் ஹை ஈக்குவல் லோஸ். ஓகேவா? இங்க இப்போ இதுக்கு நான் ஏன் இந்த ஈக்குவல் ஹை ஈக்குவல் லோஸ் சொல்றேன்னா, இதுக்கு மேல வந்து ரீட்டைல் ட்ரேடர்ஸ் உடைய ஸ்டாப் லாஸ் இருக்கும். ரீட்டைல் ட்ரேடர்ஸ் இங்க என்ட்ரி எடுத்திருப்பாங்க. ஸ்டாப் லாஸ் வந்து இதுக்கு மேல தான் வச்சிருப்பாங்க. ரீட்டைல் ட்ரேடர்ஸ் இங்க என்ட்ரி எடுத்திருப்பாங்க. இந்த ஹைக்கு மேல ஸ்டாப் லாஸ் வச்சிருப்பாங்க. புரியுதா? ஹைக்கு மேல ஸ்டாப் லாஸ் வச்சிருப்பாங்க. இந்த ஹைக்கு மேல ஸ்டாப் லாஸ் வச்சிருப்பாங்க. எப்பயுமே வந்து நம்ம ஸ்டாப் லாஸ்லாம் எப்படி பிளேஸ் பண்ணுவோம்னா, இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்மளுடைய ஸ்டாப் லாஸ், நம்மளுடைய டேக் ப்ராஃபிட்லாம் எங்க நம்ம வைப்போம்னா, அது 1:2 இருந்தாலும் சரி, 1:1 இருந்தாலும் சரி, எங்க வைப்போம்னா ஒவ்வொரு ஹைஸ்க்கு மேல தான் வைப்போம். பக்கத்துல ஏதாச்சும் ஒரு ஹைஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு மேல தான் வைப்போம். புரியுதா? இப்போ ஸ்டாப் லாஸ் எங்க வைப்போம்னா பக்கத்துல எதுவும் ஹைஸ் இருந்தா அதுக்கு நேரா அப்படி வச்சிருவோம்.
அந்த 0.5% ஹை ரிஸ்க். மச்சான் ம். சொல்லு இந்த ஈக்குவலான ஹைல தான் மேல வைப்போம் நம்ம. ஏதாச்சும் பக்கத்துல இருக்க நியர்பைல இருக்க ஏதாச்சும் ஹைஸ் இப்போ இங்க இருக்குன்னா இதுக்கு நேரா இங்க வச்சிருவோம். அந்த 0.5 லெவலுக்கு வருதான்னு பார்த்துட்டு. புரியுதா? இப்போ இந்த ஈக்குவல் ஹைஸ் இருக்கு. இப்போ இங்க ரீட்டைல் ட்ரேடர்ஸோட ஸ்டாப் லாஸ் இங்க இருக்கும். ரீட்டைல் ட்ரேடர்ஸ் இங்க என்ட்ரி எடுத்திருப்பாங்க. இப்போ மார்க்கெட் இப்போ என்ன பண்ணும்? இப்போ ஸ்மார்ட் மணி என்ன பண்ணுவாங்கன்னா, இங்க பாருங்க உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த ஹைஸுக்கு மேல இங்க ஒரு ஹை இருக்கா? இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்வீப்னு சொல்லுவாங்க. ஸ்வீப் எழுதிக்கோங்க. SWEEP. அது என்ன ஹைக்கு மேல ஒரு ஹை. இப்ப இந்த ஈக்குவல் ஹைஸ் இருக்கா? இது என்ன சொல்லுவாங்க? லிக்விடிட்டின்னு சொல்லுவாங்களா? இந்த ஈக்குவல் ஹைஸ் எல்லாம் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா லிக்விடிட்டின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? லிக்விடிட்டினா என்னது? ஈக்குவல் ஹைஸ். லிக்விடிட்டினா ஸ்டாப் லாஸ் தொட்டு வருது. லிக்விடிட்டினா யாரோட ஸ்டாப் லாஸ்? ரீட்டைல் ட்ரேடர்ஸோட ஸ்டாப் லாஸ் தான் லிக்விடிட்டின்னு சொல்லுவோம். அந்த லிக்விடிட்டில எங்கெங்கெல்லாம் இருக்குங்கிறத நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் எங்க இருக்கும்? ஈக்குவலைஸ்ல இருக்கும். ஈக்குவலைஸ் ஈக்குவல் லோஸ்ல இருக்கும். புரியுதா? புரியுதுல? இப்போ சொல்றேன். இப்போ எப்படின்னா இப்போ லிக்விடிட்டினா என்னன்னா ரீட்டைல் ட்ரேடர்ஸோட ஸ்டாப் லாஸ். ஓகேவா? இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த ரீட்டைல் ட்ரேடர்ஸோட ஸ்டாப் லாஸ் எங்க இருக்குன்னா ஃபர்ஸ்ட் சொல்றது ஈக்குவல் ஹைஸ் ஈக்குவல் லோஸ். ஓகேவா? அடுத்து அததான் வந்து என்ன சொல்லுவாங்க? ஸ்டாப் ஹண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. ஹண்ட் பண்றோம்ல, அந்த ஸ்வீப் ஆகுது தெரியுமா? இப்போ இங்க பாருங்களேன். இப்ப இந்த ஈக்குவல் ஹைஸ வந்து இதை தாண்டி இந்த ஒரு கேண்டில் போதா, மேல இந்த ஒரு விக்கு போதா, இத ஹண்ட் பண்ணிருச்சு. இந்த ஸ்டாப் லாஸ் எல்லாம் ஹண்ட் பண்ணிருச்சு, பறிச்சிருச்சு. சரி. உங்க ஸ்டாப் லாஸ பறிச்சிட்டு தான் அது அடுத்த மூவ் கொடுக்குது. இதுதான் யாரு? ஸ்மார்ட் மணி கான்செப்ட். புரியுதா? இதுக்கு என்ன பேர் சொல்லுவாங்க? லிக்விடிட்டி ஸ்வீப்னு சொல்லுவாங்க. இந்த லிக்விடிட்டிய இந்த கேண்டில் வந்து ஸ்வீப் பண்ணிருச்சு. புரியாத மாதிரி ஃபீல் ஆகுது எனக்கு. புரியுது. இந்த கேண்டிலோட லிக்விடிட்டியை இந்த கேண்டில் ஸ்வீப் பண்ணிருச்சு. ஸோ இது என்ன சொல்லுவாங்க? லிக்விடிட்டி ஸ்வீப்னு சொல்லுவாங்க. லிக்விடிட்டி ஸ்வீப். இன்னொன்று பேர் என்ன? ஸ்டாப் ஹண்ட்ஸ். ஸ்டாப் ஹண்ட்னா என்ன? பறிக்கிறது. அவங்களுடைய ஸ்டாப் லாஸை பறிச்சுட்டு தான் மார்க்கெட் மூவ் ஆகும். புரியுதா? மார்க்கெட் சும்மா இப்படி மூவ் ஆகாது. எங்கெங்க ஸ்டாப் லாஸ் இருக்கு, எங்கெங்க வந்து பெண்டிங் ஆர்டர்ஸ் இருக்கு, அதெல்லாம் இப்படி பறிச்சுட்டு தான் மார்க்கெட் மூவ் ஆகும். புரியுதா? அதுதான் வந்து லிக்விடிட்டி ஸ்வீப், ஸ்டாப் ஹண்ட்ஸ். புரியுதா? அடுத்து இன்டர்னல் வெர்சஸ் எக்ஸ்டர்னல் லிக்விடிட்டி. இதுக்கு எதுவும் உங்களுக்கு ஐடியா இருக்கா? இன்டர்னல் வெர்சஸ் எக்ஸ்டர்னல் லிக்விடிட்டிக்கு எதுவும் ஐடியா இருக்கா? இன்டர்னல்னா உள்ள, எக்ஸ்டர்னல்னா வெளியே. ஓகேவா? இப்ப இப்படி ஹையர் ஐ கிரியேட் பண்ணிட்டு இருக்கா, இந்த லோஸ்லாம் இருக்கு பாத்தீங்களா? இதெல்லாம் என்னது? ஹையர் லோவெல்லாம் என்ன சொல்லணும் இனிமே? லிக்விடிட்டின்னு சொல்லணும். என்ன மச்சான்? ஹையர் லோனா இனிமே என்னன்னு சொல்லணும்? லிக்விடிட்டின்னு சொல்லணும். நீங்க பேசிக்கா ஹையர் லோன்னு கத்துக்கிட்டீங்க. ஹையர் லோ, ஹையர் ஐ, அதெல்லாம் வந்து மார்க்கெட் ஸ்ட்ரக்சர். இப்போ நம்ம வரது ஸ்மார்ட் மணி கான்செப்ட். கொஞ்சம் வந்து ஸ்ட்ராட்டஜிக்கு உள்ள போறோம். ஸோ இங்க நம்ம என்ன சொல்ல போறோம்? இந்த லோஸ் எல்லாம் வந்து லிக்விடிட்டின்னு சொல்றோம். ஓகேவா? இப்போ இது என்ன சொல்லுவோம்? இது என்னது ஆக்சுவலா நம்ம கத்துக்கிட்டது படி வந்து லோவர் ஹை. இப்போ லோயர் ஹைனா இது என்னன்னு சொல்லுவோம் இனிமே? லிக்விடிட்டி. இதெல்லாம் வந்து லிக்விடிட்டி. இப்போ இந்த இன்டர்னல் ரேஞ்ச் லிக்விடிட்டினா என்னது? இதெல்லாம் இன்டர்னல் ரேஞ்ச் லிக்விடிட்டி.
புரியுதா? இதெல்லாம் என்னது? இன்டர்னல் புரியுதா சாஃபி? liquidity. புரியுதா? சொல்லு மச்சான், சொல்லு. புரியுதா? இதெல்லாம் வந்து என்னது? இன்டர்னல் ரேஞ்ச் லிக்விடிட்டி. புரியுதா? இன்டர்னல் ரேஞ்சா? எங்க கரண்டா இந்த லோன் பண்ணிருக்கியா தானே? இந்த ஹை, இந்த லோயர் ஹை, இந்த லோயர் ஹைலாம் இருக்குல்ல, இந்த லோயர் ஹை, ஹையர் லோலாம் வந்து லிக்விடிட்டி. இந்த லிக்விடிட்டிலாம் என்னன்னு சொல்லுவோம்? இன்டர்னல் ரேஞ்ச் லிக்விடிட்டின்னு சொல்லுவோம். இப்போ சார்ட்ல ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்போ மார்க்கெட் இப்போ இங்கே இந்த இடத்துல என்ன பண்ணிருக்கு? அப் ட்ரெண்ட்ல இருக்கா? ஸோ இப்போ இந்த லோலாம் என்னது? லோலாம் லிக்விடிட்டி. இந்த லிக்விடிட்டி மார்க்கெட் இந்த லிக்விடிட்டி எல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம்? இன்டர்னல் ரேஞ்ச் liquidity. இன்டர்னல் ரேஞ்ச் லிக்விடிட்டி. இங்கெல்லாம் என்ன இருக்கும்? விக் இருக்கும், லோஸ் இருக்கும். லோஸ் இருக்கும். இந்த லிக்விடிட்டினா அங்க என்ன இருக்கும்? அங்க ஹையர்ல இருக்கும். ரீட்டைல் ட்ரேடர்ஸோட ஸ்டாப் லாஸ் இருக்கும்னு சொன்னேன்ல. இத ஹண்ட் பண்றதுக்கு மார்க்கெட் வரும்னு சொன்னேன்ல. ஆமா. ஹண்ட் பண்ண வந்துருச்சா? இப்படிதான் வந்து மார்க்கெட் மூவ் ஆகும். ஒரு லிக்விடிட்டி எடுத்துட்டு தான் இன்னொரு லிக்விடிட்டிக்கு மார்க்கெட் டிராவல் ஆகும். இதுதான் வந்து எட்ஜ். இதுதான் உங்களுக்கு மெயின். இதுதான் வந்து இப்படிதானா அப்படின்னு உங்களுக்கு ஒரு சீக்ரெட் மாதிரி இது. ஓகேவா? மார்க்கெட் எப்படி மூவ் ஆகும்னா, ஒரு நான் சொல்றேன். மார்க்கெட் எப்படி மூவ் ஆகும்னா, இதுதான் எட்ஜ், இதுதான் மெயின், இதுதான் வந்து சீக்ரெட் மாதிரி. இப்போ மார்க்கெட் எப்படி மூவ் ஆகும்னா, ஒரு லிக்விடிட்டில இருந்து இன்னொரு லிக்விடிட்டிக்கு போகும். இப்போ இங்க இப்படி மார்க்கெட் இப்போ வந்து ஒரு லிக்விடிட்டி, இப்போ நான் சொன்னேன்ல, இந்த ஹையர் ஐலாம் ஒரு லிக்விடிட்டின்னு சொன்னேன்ல, ஹையர் ஐ, இந்த ஈக்குவல் ஐஸ்லாம் ஒரு லிக்விடிட்டின்னு சொன்னேன்ல. லிக்விடிட்டினா ஸ்டாப் லாஸ், அந்த ரீட்டைல் ட்ரேடர்ஸோட ஸ்டாப் லாஸ்ன்னு சொன்னேன்ல. இப்ப மார்க்கெட் வந்து இப்போ ஹையர் ஐ கிரியேட் பண்ணிட்டு இருக்கு. சோ இந்த லோஸ்லாம் என்னது? இப்ப லிக்விடிட்டி. இப்ப மார்க்கெட் இந்த லிக்விடிட்டி எல்லாம் பண்றதுக்கு என்ன பண்ணும்? இதெல்லாம் லிக்விடிட்டி. மார்க்கெட் இந்த லிக்விடிட்டி என்ன பண்ணணும்? இப்ப என்ன பண்ணும் மார்க்கெட்? இந்த லிக்விடிட்டிய ஹண்ட் பண்ணும். பறிக்கும். இந்த ஸ்டாப் லாஸஸ் எல்லாம் எடுத்துட்டு தான் அது அடுத்த மூவ் கொடுக்கும். இங்கேயும் ஒரு ஹை இருக்கு, தெரியுதா? இங்க இது எல்லாமே லிக்விடிட்டி தான். அப்ப இந்த லிக்விடிட்டியை இப்படி ஸ்வீப் பண்ணிட்டு தான், சோ இங்க ஒரு ஸ்டாப் ஹண்ட் நடக்குதா, இங்க ஒரு ஸ்டாப் ஹண்ட் நடக்குது, இங்க ஒரு ஸ்டாப் லாஸ் இருக்கும், இங்க ஒரு ஸ்டாப் ஹண்ட் நடக்குது, இங்க ஒரு லிக்விடிட்டி ஸ்வீப் நடக்குது. இப்படி லிக்விடிட்டி ஸ்வீப் நடந்ததுக்கு அப்புறம் திருப்பியும் கீழே வருது. புரியுதா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இங்க ஒன்று சொல்றேன் பாருங்க. அது ஸ்வீப் வந்து எப்படி வேணாலும் பண்ணணும். உங்களுக்கு வந்து இந்த விக்கு மட்டும் விடும், சில டைம் பாடி ஃபுல்லா வந்துட்டு கூட போகும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க, லோ இருக்கா? இங்க இந்த லோ என்னது? இந்த லோ லிக்விடிட்டி. இந்த லிக்விடிட்டி என்ன பண்ணிருக்கீங்க? சேஞ்ச் ஆஃப் கேரக்டர்லாம் இல்ல. இங்க என்ன ஹண்ட் பண்ணிருக்கு? இது என்ன சொல்லுவோம்? லிக்விடிட்டி ஸ்வீப் சொல்லுவோம். லிக்விடிட்டி ஸ்வீப் சொல்லுவோம். சோ இதெல்லாமே இந்த லோ, இந்த லோ, அதுக்கப்புறம் இந்த ஹை, இந்த ஹை, இந்த லோ, இந்த ஹை, இந்த லோ, இந்த ஹை, இதெல்லாம் வந்து என்ன சொல்லுவோம்னா லிக்விடிட்டி, இன்டர்னல் ரேஞ்ச் லிக்விடிட்டின்னு சொல்லுவோம். இன்டர்னல் ரேஞ்ச் லிக்விடிட்டி. இப்ப அடுத்து நான் சொல்றது என்னன்னா, எல்லா லோலையும் லிக்விடிட்டி இருக்குமா அப்படின்னு கேட்டா கிடையாது. மெயினா இந்த 3 விஷயத்துல லிக்விடிட்டி இருக்கும். ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன்? ஈக்குவல் ஹைஸ் அண்ட் லோஸ்ன்னு சொன்னேனா. இப்ப இங்க ஒரு 2 கேண்டில் இருக்கு, இது 2 கேண்டில் இருக்கு, இங்க ஒரு 2 கேண்டில் இருக்கு. சோ இது என்னது? இப்ப சேம் வைஸ் ஈக்குவலைஸ். சோ இங்க என்ன இருக்கும்? இங்க என்ன இருக்கும்? லிக்விடிட்டி இருக்கும். இங்கெல்லாம் என்ன இருக்கும்? லிக்விடிட்டி இருக்கும். லிக்விடிட்டினா என்னது? லிக்விடிட்டினா ஸ்டாப் லாஸ். ஓகேவா? இந்த மாதிரி ஈக்குவல் லோஸ்ல லிக்விடிட்டி இருக்கும். இன்னொன்னு எங்கப்பா லிக்விடிட்டி இருக்கும் அப்படின்னு கேட்டா, ஸ்விங் லோ ஸ்விங் ஹைன்னு சொல்லணும். அது பேர் என்ன? ஸ்விங் லோ ஸ்விங்
ஸ்விங் லோ, ஸ்விங் ஹை எழுதிக்கோங்க. ம் இப்போ மார்க்கெட்ல இந்த மாதிரி 3 கேண்டில் ஃபார்மேஷன் இருக்கும். ஓகேவா? ம். இப்படி 3 கேண்டில் ஃபார்மேஷன் இருக்கும். இப்ப ம் இந்த 2 லோவுக்கு இந்த 2 லோவுக்கு கீழே இந்த லோ இருக்கா? ம் ஸ்விங் லோ, ஸ்விங் ஹையா? இது வந்து ஸ்விங் லோ. இந்த 3 கேண்டில் ம். ஃபார்மேஷன் இந்த 2 கேண்டிலோட விக்குக்கும் தாண்டி இங்க ஒரு விக் இருக்கு. இது பேர் என்ன? ஸ்விங் லோ. ம் மச்சான் மறுபடியும் சொல்லு. இப்போ இந்த 3 கேண்டில் ஃபார்மேஷன் இருக்கு. இந்த 3 கேண்டில் ஃபார்மேஷன் ம். இந்த இங்க ஒரு விக் இருக்கு, இங்க ஒரு விக் இருக்கு. இதை தாண்டி இந்த 2 விக்குக்கும் தாண்டி இங்க விக் ஒன்று வந்திருக்கா கேண்டில் வச்சு. இது பேர் வந்து ஸ்விங் லோ. லோ ஸ்விங் லோ. ஸ்விங் ஹை வந்து அதே மாதிரி தான். இந்த 3 கேண்டில் ஃபார்மேஷன் ஹைய மேல இருக்கும். ஹையா இருக்குன்னா ஸ்விங் ஹைன்னு இருக்கும். இது எழுதி வச்சுக்கோங்க, இல்லை வரைஞ்சி வச்சுக்கோங்க. இப்போ இங்க இப்படி 3 இப்போ இப்படி இருக்கா? 3 விக். இப்போ 3 விக் இருக்கு. ம் இந்த மாதிரி 3 விக் இருக்கு. இப்ப இது வந்து ஸ்விங் ஹை. மேல போய் ஸ்விங் ஹை இது. ஓகேவா? ம். இதெல்லாம் என்ன? மெயினான லிக்விடிட்டி ஏரியாஸ். ம் மெயினான லிக்விடிட்டி ஏரியாஸ். இப்போ நான் கேட்குறேன், டக்குன்னு சொல்லணும். இங்க ஒரு ஸ்விங் லோ இருக்கு. இந்த 3 இந்த இந்த ஒரு இந்த இதுல வந்து ஒரு ஸ்விங் லோ இருக்கு. கண்டுபிடிங்க டக்குன்னு. 3 ஸ்விங் லோ இருக்கும். இந்த 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 கேண்டில் மச்சான் மட்டும் அந்த பாருங்க. இதுல வந்து ஒரு ஸ்விங் லோ இருக்கு, ஸ்விங் லோவும் இருக்கு, ஸ்விங் ஹையும் இருக்கு. இந்த Black கலர்ல சின்னதா இருக்கும். ஸ்டார்டிங்ல 5ஆவதா இருக்குது. இதுவா? ஒரு குட்டி கூட இருக்கு போல. அதான் கரெக்ட். ஸ்விங் ஹை ஸ்விங் லோ. ஸ்விங் ஹை வந்து இந்த கிரீன் கலர் இருக்கு இதுவா? மேல. கரெக்ட் கீழ. கரெக்ட். புரியுதா? இதெல்லாம் வந்து ஸ்விங் ஹை, ஸ்விங் லோ, ஈக்குவல் ஹை, ஈக்குவல் இதான் எழுதிக்கோங்க. ஈக்குவல் ஹை, ஈக்குவல் லோ, ஸ்விங் ஹை, ஸ்விங் லோ. இங்கெல்லாம் வந்து லிக்விடிட்டி நிறைய இருக்கும். ம் மார்க்கெட் அந்த லெவலுக்கு போச்சுன்னா அங்க இருந்து ஒரு ரியாக்ஷன் கொடுக்கும். ம் இது നിങ്ങൾക്ക് ஞாபகம் வச்சுக்கணும். மார்க்கெட் அங்க போயிருச்சு. இப்போ இங்க வந்து இப்போ இந்த மாதிரி இப்போ ஸ்விங் ஹை இருக்கு. இப்போ வந்து ஈக்குவல் ஹை இருக்கீங்க. மார்க்கெட் இப்படி போகுது. இந்த ஈக்குவல் ஹைக்கு வந்துச்சுன்னா இங்க இருந்து ஏதாச்சும் ஒரு ரியாக்ஷன் கொடுக்கும். கொடுத்து திருப்பியும் கீழே வரும். நம்ம இந்த இடத்துல தான் என்ட்ரி போகணும். கீழே போகணும், செல் கொடுக்கணும். கீழ புரியுதா? போணும். இப்போ அதே மாதிரி இப்போ இந்த மாதிரி ஸ்விங் லோ மார்க்கெட் இப்படி வந்துட்டு இருக்கு. இந்த ஸ்விங் லோ கிட்ட வந்துருச்சு. இங்க ஏதாச்சும் ஒரு ரியாக்ஷன் கொடுத்துட்டு திருப்பி பை போகும். இந்த இடத்துல தான் நம்ம பை போகணும். அதே மாதிரி தான் ஸ்விங் ஹைக்கு இங்க இடத்துல போயிட்டு இங்க ஏதாச்சும் ஒரு ரியாக்ஷன் கொடுக்கும். ரியாக்ஷன் கொடுத்துட்டு செல் போகும். இந்த இடத்துல நம்ம செல் போகும். இதை தான் வந்து என்ன சொல்லுவாங்க? லிக்விடிட்டி கான்செப்ட்னு சொல்லுவாங்க. இப்போ நான் கேட்குறேன், இப்போ இப்படி மார்க்கெட் இதை எடுக்கிறதுக்கு பேர் என்ன? இந்த லிக்விடிட்டியை எடுக்கிறதுக்கு பேர் என்ன? ஸ்டாப் லாஸா? ஸ்டாப் லாஸா? லிக்விடிட்டிக்கு பேர் ஸ்டாப் லாஸ். ரீட்டைல்ஸோட ஸ்டாப் லாஸ். இப்போ மார்க்கெட் அந்த லிக்விடிட்டி எடுக்கிறதுக்கு ஒரு பேர் சொல்லி, அந்த பேர் சொன்னால அது என்னது? லிக்விடிட்டி எடுக்கிறதுக்கு லிக்விடிட்டி ஸ்வீப்னு சொன்னல. ஆமா லிக்விடிட்டி ஸ்வீப்னு சொல்லணும். லிக்விடிட்டி எடுக்கிறதுக்கு புரியல. லிக்விடிட்டி எடுக்கிறது லிக்விடிட்டி எல்லாம் எடுத்துட்டு மார்க்கெட் அந்த லெவல்ல இருந்து இன்னொரு ரியாக்ஷன் கொடுக்கும். ஸோ அது பேர் வந்து என்னன்னா லிக்விடிட்டி ஸ்வீப். ஓகேயா? புரியுதா இல்லையா? ஒரு இதுவாவே சொல்ல மாட்டீங்க. புரியுதா இல்லையான்னு? இதுதான் லிக்விட் ஸ்வீப் தான் எனக்கு புரியல. இப்ப நீ கடைசியா சொன்னது. இல்ல புள்ளே, இப்ப இந்த ஹைஸ்லாம் இருக்குல்ல புள்ளே. ஆமா. இந்த ஹையை இப்படி எடுத்துட்டு இப்படி வரது பேரு, இந்த வரது பேர் இப்படி எடுத்துட்டு இப்படி வர பேரு தான் ஸ்வீப்னு சொல்றேன். புரியுது. இப்ப இங்க 3 கேண்டில் ஃபார்மேஷன் இந்த ஸ்விங் லோன்னு சொன்னேன்ல. இத மார்க்கெட் இப்படியே வந்து இந்த ஸ்விங் லோ இப்படி எடுத்துட்டு இப்படி போறத தான் இந்த ஸ்வீப்னு சொல்றேன். திருப்பி மேல போய் ஸ்வீப். இத எடுக்கிற பேர் தான் ஸ்வீப். லிக்விடிட்டி ஸ்வீப். ஹண்ட் சொல்லி. ஹண்ட்டும் லிக்விடிட்டி ஸ்வீப்பும் ஒண்ணுதான். ஓகேவா? ஆனா லிக்விடிட்டி ஸ்வீப் தான் சொல்லுவாங்கலாம். இப்போ நான் சொன்னல இன்டர்னல் ரேஞ்ச் லிக்விடிட்டி தான் என்னது?
இன்டர்னல் லிக்விடிட்டினா அந்த அந்த இதான் லோவர் அதெல்லாமே இன்டர்னல் லிக்விடிட்டி. இந்த ஹையர் ஐசி லோயர் இதெல்லாம் வந்து கை இன்டர்னல் ரேஞ்ச் லிக்விடிட்டி. எக்ஸ்டர்னல் இது எக்ஸ்டர்னல்ங்கிறது இப்போ அடுத்து நான் உங்களுக்கு சொல்லி தரேன். இப்போ இதுவரையும் புரிஞ்சா இல்லை டவுட் இருக்காதும்? ஹை லோ எல்லாமே இன்டர்னல் ஹை லிக்விடிட்டியா? லோ எல்லாமே வந்து லிக்விடிட்டி தான். ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹை லோ எல்லாமே வந்து லிக்விடிட்டி. அதுல மெயினான எங்க மெயினா எங்க லிக்விடிட்டி இருக்கும், மெயினா எங்க இருந்து மார்க்கெட் ரியாக்ஷன் கொடுக்கும் அப்படிங்கிறது தான் வந்து இந்த ஈக்குவல் ஹைஸ், இந்த வந்து ஸ்விங் லோ, ஸ்விங் ஹை, இதெல்லாம் வந்து மெயினான லிக்விடிட்டி. புரியுதா? சரி, இன்டர்னல் லிக்விடிட்டினா இன்டர்னல் ரேஞ்ச் இதை தான் வந்து இன்டர்னல் ரேஞ்ச் லிக்விடிட்டின்னு சொல்லுவாங்க. இந்த லோவை, அதுக்கப்புறம் இந்த ஸ்விங் லோ, அதெல்லாம் வந்து இன்டர்னல் ரேஞ்ச் லிக்விடிட்டி. சரி, ஓகே ஓகே, புரியுதா? இப்ப அடுத்து வந்து நம்ம பார்க்க போறது என்னன்னா, இது புரிஞ்சுல? இது புரிஞ்சு. இப்ப எக்ஸ்டர்னல் ரேஞ்ச் லிக்விடிட்டி பார்க்க போறோம். ரொம்ப மெயினானது எக்ஸ்டர்னல் ரேஞ்ச் லிக்விடிட்டி. இப்போ நேற்று ஒரு சொல்லியிருந்தேன்ல ஆர்டர் பிளாக்னு சொன்னேன். நான் நேற்று ஆர்டர் பிளாக் சொல்லி கொடுத்தேன். நான் நேற்று சொன்னேன். இப்போ மார்க்கெட்ல ஒரு பெரிய மூவ் வருதுன்னா அதுக்கு முன்னாடி இருக்க கேண்டில் வந்து ஆர்டர் பிளாக். சொன்னா அதுக்கு முன்னாடி உள்ள கேண்டில். இப்போ மார்க்கெட்ல டவுன்ல பெருசா ஒன்று வந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடி இருக்க கேண்டில் வந்து ஆர்டர் பிளாக். ஆர்டர் பிளாக்கும் என்னன்னா ஒரு லிக்விடிட்டி தான். மார்க்கெட்டு இப்படி போச்சுன்னா திருப்பி இந்த லெவலுக்கு வந்து கொஞ்சம் பூஸ்ட் ஏத்திட்டு தான் திருப்பி போகும். புரியுதா? புரியுது. இப்போ புரியுதுல? இப்போ உங்களுக்கு நான் வந்து லிக்விடிட்டி வந்து சொல்லியிருக்கேன். எல்லா ஹைஸ் அண்ட் லோஸும் லிக்விடிட்டி. நல்லா இப்போ நான் சொல்றது அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லா ஹைஸ் அண்ட் லோஸும் லிக்விடிட்டி. ஓகேவா? ஃபர்ஸ்ட் எல்லா ஹைஸ் அண்ட் லோஸும் லிக்விடிட்டி ஃபர்ஸ்ட். ரெண்டாவது எல்லா ஹைஸ் அண்ட் லோஸும் லிக்விடிட்டி. ரெண்டாவது வந்து ஸ்விங் லோ, ஸ்விங் ஹை, ஈக்குவல் லோ, ஈக்குவல் ஹை, இது மெயினான லிக்விடிட்டி. மார்க்கெட் ஸ்விங் லோ, ஸ்விங் ஹை, ஈக்குவல் ஹை, ஈக்குவல் லோ. ரெண்டாவது ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன்? எல்லா ஹைஸ் அண்ட் லோஸும் லிக்விடிட்டின்னு சொன்னேன். செகண்ட் ஸ்விங் ஹை, ஸ்விங் லோ லிக்விடிட்டின்னு சொன்னேன். இப்போ இந்த ரெண்டும் வந்து என்னது? இன்டர்னல் ரேஞ்ச் லிக்விடிட்டி. ஓகேவா? ஈக்குவல் லோ மட்டும் திருப்பி சொல்லு. ஈக்குவல் லோனா என்னது? இப்போ இருக்குன்னா இந்த ரெண்டு கேண்டில் இருக்கு. இப்போ கேண்டில் இருக்குன்னா இந்த லோ வந்து ரெண்டு லோவும் சிமிலர் சேமா இருக்கும். இப்படி சேமா இருக்கிறது வந்து ஈக்குவல் லோ. ஓகே. சேமா மேல இருக்கிறது வந்து ஈக்குவல் ஹை. புரிஞ்சா? புரிஞ்சு. சோ இது என்னது? இன்டர்னல் ரேஞ்ச் லிக்விடிட்டி. இன்டர்னல் ரேஞ்ச் லிக்விடிட்டி. ஓகேவா? இன்டர்னல் ரேஞ்ச் லிக்விடிட்டி எல்லா ஹைஸ் அண்ட் லோஸும் லிக்விடிட்டி. அதுல எங்க மார்க்கெட் எந்த இடத்துல இருந்து ரியாக்ஷன் கொடுக்கும் அப்படிங்கிறது வந்து ஈக்குவல் ஹைஸ், ஈக்குவல் லோஸ், ஸ்விங் ஹைஸ், இங்க இருந்து மார்க்கெட் ரியாக்ஷன் கொடுக்கும். இங்க தான் மெயினான லிக்விடிட்டி இருக்கும். புரியுதா? இப்போ நான் கேக்குறேன், லிக்விடிட்டினா என்னது? லிக்விடிட்டினா எல்லா ஹைஸும் எல்லா லோஸும் இருக்கும். அது லிக்விடிட்டினா என்னதுன்னு கேக்குறேன். அதெல்லாம் ஓகே லிக்விடிட்டி. மச்சான் ரீட்டைலோட ஸ்டாப் லாஸ், ரீட்டைல் ட்ரேடோட ஸ்டாப் லாஸ். ஓகே. இப்போ அதெல்லாம் லிக்விடிட்டி. அந்த லிக்விடிட்டியை மார்க்கெட் எடுக்கிறதுக்கு என்ன சொன்னேன்? லிக்விடிட்டி ஸ்வீப். கரெக்ட். இப்போ இது வந்து இன்டர்னல் ரேஞ்ச் லிக்விடிட்டி. இப்போ அடுத்து எக்ஸ்டர்னல் ரேஞ்ச் லிக்விடிட்டி சொல்லி தர போறேன். சோ எக்ஸ்டர்னல் ரேஞ்ச் லிக்விடிட்டினா என்ன? ஆர்டர் பிளாக் சொன்னேனா? இந்த ஆர்டர் பிளாக் குள்ளேயும் நிறைய லிக்விடிட்டி இருக்கும். இப்போ இங்கெல்லாம் ட்ரேட் எடுத்திருப்பாங்க. ஸ்டாப் லாஸ் இதுக்கு கீழே வச்சிருப்பாங்க. மார்க்கெட் இந்த லெவலுக்கு வந்து ரியாக்ஷன் கொடுத்துட்டு திருப்பி மேலே போகும். புரியுதா? ஆர்டர் பிளாக். இப்போ ஆர்டர் பிளாக். இப்போ எக்ஸ்டர்னல் ரேஞ்ச் லிக்விடிட்டினா இப்போ மார்க்கெட்ல ஒரு பெரிய மூவ் கொடுக்குதுன்னா அதுக்கு முன்னாடி இருக்க ஆப்போசிட் கலர் கேண்டில் வந்து ஆர்டர் பிளாக்னு சொன்னேனா? ஆமா சொன்னேன். இங்கேயும் லிக்விடிட்டி இருக்கும். மார்க்கெட் இந்த லெவலுக்கு வந்து இங்க ஒரு ரியாக்ஷன் கொடுத்து தான் திருப்பி மேலே போகும்.
புரியுதா? புரியுது. ஆர்டர் பிளாக். அடுத்து ஃபேர் வேல்யூ கேப் எழுதிக்கோங்க. ஃபேர் வேல்யூ கேப். நான் உங்களுக்கு பிபிடி அனுப்பிச்சு விடுறேன். ஃபேர் வேல்யூ கேப் எழுதிக்கோங்க. ஃபேர் வேல்யூ கேப் இதெல்லாம் ரொம்ப மெயின். ஓகே, ஃபேர் வேல்யூ கேப். இதுக்கு இதோட நான் முடிச்சுக்கிறேன். இதுக்கு மேல உங்களுக்கு சொல்லி நான் குழப்பல. ஃபேர் வேல்யூ கேப்போட நான் முடிச்சுக்கிறேன். பிகாஸ் இதுவே உங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். புரிஞ்சா? இப்போ ஃபேர் வேல்யூ கேப்னா என்னன்னு சொல்றேன். இப்போ மார்க்கெட்ல பச்சை கலர் அந்த கிரீன் கலர் கேண்டில் இருக்கா? ஆமா. இந்த மாதிரி மேல போகும்ல கேண்டில். ஆமா. ஒரு நிமிஷம் இங்க வரையறேன். இது ஒரு கேண்டில். ஐயோ ஒரு நிமிஷம். இது ஒரு கேண்டில் பா. இங்க ஒரு கேண்டில் இருக்கும். இங்க ஒரு இப்படி மேல போயிட்டு இருக்கா கேண்டில். இது வந்து பை. ஓகேவா? இது பை ஞாபகம் வச்சுக்கோங்க. பை. மேல போயிட்டே இந்த கேண்டிலோட ஹை, இந்த கேண்டிலோட ஹைஸும் ஐயோ எனக்கே குழம்பிருச்சு. ஒரு நிமிஷம். ஹைன்னு சொல்லிட்டு லோ வந்துடுறா மச்சான். நான் வந்து சார்ட்லயே சொல்லி கொடுத்தாதான் புரியும். இப்போ ஃபேர் வேல்யூ கேப்னா என்னன்னு சொல்றேன். இப்போ இங்க பாருங்க, இங்க தெரியுதா? இங்க ஒரு கேண்டில் இருக்கா? ஆமா. இந்த கேண்டிலோட ஹைஸும் 3 கேண்டில் இந்த கேண்டிலோட ரோஸ் இங்க நடுவுல கேப் இருக்கா? ஆமா. இதுதான் ஃபேர் வேல்யூ கேப். ஃபேர் வேல்யூ கேப். புரியுதா? இதோட ஹையோட இப்ப எப்படி நான் சொல்றேன் பாருங்க. அது என்ன, மேல ஹைல உள்ள இதுவும் அதுக்கு மேல அப் ட்ரெண்ட்ல போய்கிட்டு இருந்த லோவோட இதுவும் கேண்டிலோட லோ. நடுவுல, அதாவது ஃபர்ஸ்ட் கேண்டிலோட ஹையும் பைக் சொல்றேன். ஃபர்ஸ்ட் கலர் எது வேணாலும் இருந்துட்டு போடும். ஓகேவா? பச்சையோ ரெட்டோ அது எது வேணாலும் இருந்துட்டு போடும். இந்த ஃபர்ஸ்ட் கேண்டிலோட ஹையும் தேர்ட் கேண்டிலோட லோவும் மார்க் பண்ணிக்கணும். இங்க நடுவுல கேப் இருக்கு பாத்தீங்களா? அதுதான் ஃபேர் வேல்யூ கேப். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்க ஒண்ணு இருக்கு பாருங்க. இதை மட்டும் பாரு. சொல்லுது. ஃபர்ஸ்ட் கேண்டிலோட ஹை மார்க் பண்ணிட்டேனா? இந்த கேண்டில் தான் விக்க இல்ல தவிது. என்ன கதை? அது சில டைம் அப்படி வரும். விக்க இல்லைன்னா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்க பாத்துக்கோ. ஃபர்ஸ்ட் கேண்டிலோட ஹை மார்க் பண்ணிட்டேனா? தேர்ட் கேண்டிலோட லோ மார்க் பண்ணிட்டேனா? இங்க கேப் இருக்கா? இதுதான் ஃபேர் வேல்யூ கேப். கலர் மேட்டர் இல்ல. கலர் உங்களுக்கு எந்த கலர் வேணாலும் அதுக்கு மேட்டர் இல்ல. ரெட்டோ கிரீனோ அது மேட்டர் இல்ல. உங்களுக்கு இந்த மாதிரி கேப் இருந்துச்சு பைக்கு, இதுதான் ஃபேர் வேல்யூ. ஃபர்ஸ்ட் தேர்டுங்கிறது இது. இப்போ செல்லுக்கு பாத்தீங்கன்னா செல்லுக்கு வந்து ஃபர்ஸ்ட் இது வந்து நம்ம எப்படி பார்ப்போம்? ஒன்னு வந்து இங்க பார்ப்போம். இங்க பாருங்க, இந்த கேண்டில் வந்து ஒன்னு இது ஒன்னு, இது ரெண்டாவது கேண்டில், இது மூணாவது கேண்டில். ஓகேவா? 1 2 3. இப்போ செல்லுக்கு வந்து எப்படி பண்ணணும்னா, இப்போ செல்லுக்கு எப்படி பார்க்கணும்னா, இது ஃபர்ஸ்ட் கேண்டில், இந்த இது ஓகேவா? இது செகண்ட் கேண்டில், இது தேர்ட் கேண்டில். இது வந்து ஃபர்ஸ்ட் கேண்டிலோட லோ, தேர்ட் கேண்டிலோட ஹை. அப்படியே மாறி வரும். சாரி, தேர்ட் கேண்டிலோட ஹை. இந்த கேப் இருக்கா? இதான் அப்படியே மாறி வரும். அப்படியே மாறி வரும். புரியுதா? ஃபர்ஸ்ட் கேண்டிலோட லோவும் தேர்ட் கேண்டிலோட ஹை. இது என்னது? இது இது வந்து செல் சைடுக்கான ஃபேர் வேல்யூ கேப்.
செல்லுக்காண்டி ஓகே. செல்லுக்கான ஃபேர் வேல்யூ கேப். செல்லுனா கீழே பையனா மேல அப்படிதானே கதை. இதுக்கு இன்னொரு பேரும் சொல்லுவாங்க. இன்னொன்னு சொல்றேன் பாருங்க. ம். செல்லுக்கு வந்து பைக்கு வந்து பிசி, செல்லுக்கு வந்து சிபி. சிபி என்ன மச்சான்? பைக்கு வந்து பிசி, செல்லுக்கு வந்து சிபி. பிசிக்கு என்ன அர்த்தம்னா பை சைடு இம்பேலன்ஸ். பிசி இது வந்து பைஸ் செல் சைடு இம்பேலன்ஸ். புரியுதா? இந்த கேப்பை ஃபில் பண்றதுக்கு மார்க்கெட் வரும் திருப்பியும். புரியுதா? இப்ப இந்த கேப் இங்க இப்படி கேப் இந்த நீ கான்செப்ட் வந்து வேற எதுக்குதான் நீ சொல்றான்? இந்த கேப் சொல்லல. எந்த கேப் சொன்னேன்? இந்த பிசி சிபி வந்து வேற ஒரு இது, அது ஒரு அது ஒரு பாட்டு தானே சொல்றான். பார்ட் இல்ல, கிராஃபோட சொல்றியா? ஃபேர் வேல்யூ கேப்போட பேர் தான் அது. சரி ஓகே. பைக்கு செல்லுக்கு இந்த மாதிரி சொல்லிக்கலாம் அப்படிதானே? பிசி சிபி. இப்ப இங்க கேப் இருக்கு பாத்தீங்களா? இது என்ன கேப் இது? நான் கேக்குறேன், இது என்ன கேப் இது? இது கேப் பேர் என்ன? இந்த கேப் இது பேர் வந்து சிபி. பெர்ஃபெக்ட். அடுத்து நான் கேக்குறேன் டக்குன்னு, இந்த கேப்புக்கு பேர் என்ன? இங்க ஒரு கேப் இருக்கு பாருங்க. இரு, இங்க ஒரு கேப் இருக்கு. இதுக்கு பேர் என்ன? பிசி. இந்த கேப்பை ஃபில் பண்ண மார்க்கெட் வரும். ஓகேவா? இந்த ஆர்டர் பிளாக்கும் இந்த ஃபேர் வேல்யூ கேப்பை தான் வந்து எக்ஸ்டர்னல் ரேஞ்ச் லிக்விடிட்டின்னு சொல்லுவாங்க. இந்த கேப் பேரு தான் எக்ஸ்டர்னல் ரேஞ்ச் லிக்விடிட்டி. இந்த ஆர்டர் பிளாக் பிளஸ் அந்த ஃபேர் வேல்யூ கேப், இதுதான் வந்து எக்ஸ்டர்னல் ரேஞ்ச் லிக்விடிட்டி. புரியுதா? எக்ஸ்டர்னல் லிக்விடிட்டி புரியுதுங்களா? புரியுதா? இப்போ அவ்வளவுதான். புரியுதா? புரியுது மச்சான். இப்போ நடத்தின வரையும் டவுட். ஆர்டர் பிளாக்கும் ஃபேர் வேல்யூ கேப் பேரு தான் எக்ஸ்டர்னல் ரேஞ்ச் லிக்விடிட்டி. இப்போ நடத்தின வரையும் டவுட் இருக்கா? எக்ஸ்டர்னல் ரேஞ்ச். இப்போ நடத்தின வரையும் எதுவும் டவுட் இருக்கா? இது ஒரு நிமிஷம்.